ஹாலிவுட் பிலிம்ல ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஒரு சர்வைவல் பிலிம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண பிலிம் இது. அண்ட் நம்ம ஹீரோ ஆரான் வந்து ட்ரெக்கிங் வந்து ரொம்ப விரும்பி பண்ற ஒருத்தர். அண்ட் அட்வென்ச்சர்ஸ் அது ரொம்ப அட்வென்ச்சரஸா பண்ணிட்டு இருக்கிறவர். அண்ட் இவர் பர்சனலா அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக்கோட எல்லாத்தையுமே வந்து ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு டைப். அண்ட் இவர் ஒரு ட்ரெக்கிங் போறாரு. அப்ப வந்து அந்த 2 கேனான் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல வந்து அது கேனியானா இல்ல மலையான்னு சொல்லுவாங்க தெரியல, பட் அதுக்கு நடுவுல வந்து இவரு மாட்டிக்கிறாரு. அண்ட் அதுல போராடி அவர் வந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 127 மணி நேரம், அதாவது 127 ஹார்ஸ் அவர் சர்வை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுதான் இந்த படத்தோடைய கதை. இந்த 127 ஹார்ஸ் அவர் போராடும் போது பிசிக்கலா மட்டும் இல்ல, ஆக்சுவலா அந்த 2 மலைப்பகுதிக்குள்ள அவர் கை மாட்டிக்குது. அண்ட் இதுல இருந்து அவர் வெளியே வராரா இல்லையா அப்படிங்கறத பிசிக்கலா மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கலாவோ எமோஷனலாவும் அந்த டைம் பீரியட்ல அவர் எந்தெந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத ரொம்பவே வந்து நமக்கு த்ரில்லிங்காவும் ரொம்ப தாட்ஃபுல்லாவும் யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆரன் வந்து ரொம்ப பாசிட்டிவான அவுட்லுக்கோட இருக்கிற ஒரு பர்சனா. சோ அவரை லைஃப் எந்த அளவுக்கு புஷ் பண்ணும் போதுமே அவர் அதை எவ்வளவு பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கறதையும் அந்த மைண்ட் செட்டையுமே பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அண்ட் நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளால லைஃப்ல என்னத்த பண்ணிட்டோம், அதுக்கே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிக்க வைக்கும். அண்ட் இது பார்க்கும்போது இப்படி சில்லிங்கா இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இது ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி எண்ட் கார்ட்ல சொல்லும் போது இன்னுமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. சோ இந்த படத்துக்கு தான் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு நல்ல முக்கியமான ஒரு சில ஸ்பாட்ஸ் அப்படிங்கும் போது இதுல எல்லாம் வந்து அந்த கம்போசிங் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். சோ இந்த படத்தை நீங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க. பாய்.